அனைவருக்கும் வணக்கம். சண்முகப்பிரியம், நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க, வாராகி சண்முகப்பிரியம் அப்படின்னு. இப்போ ஆஷாட நவராத்திரியிலிருந்து நமக்கு ஒரு உத்தரவு. ஐயாவுடைய அகாடமியில் பேசிக் மற்றும் அட்வான்ஸ் வகுப்பில் நான் காலையில் எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியும், நம்மகிட்ட காலையில் படிக்கிறவங்க இருக்கீங்க. என்னுடைய தலைப்பு, அதாவது நான் இப்போ என்ன எடுக்க போகிறேன்னா, நம்ம ஜாதகத்தில் குபேர சம்பத்து அப்படின்னு குறிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது, அப்புறம் சில பிரசன்ன முறைகள் பார்ப்போம். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணவங்க யாராவது இருந்தீங்கன்னா தெரியும், நான் குபேர சம்பத்தை பற்றின சப்ஜெக்டை தான் நான் தொட்டு பேசுவேன். இப்போது நமக்கு பொதுவாக பணபரஸ்தானம் அப்படின்னு தெரியும், படிச்சிருப்போம். நம்ம பேசிக்கில் சில விஷயங்கள் படிச்சிருப்போம், பணபரஸ்தானம் அப்படின்னு. இப்போ இந்த 8ஆம் இடம் மறைமுகமான தனலாபம்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? 8ஆம் இடம் அப்படிங்கிறது மறைமுகமான தனலாபம்னு படிச்சிருக்கோம். அப்போ எந்த பாவமாக இருந்தாலும் அதில் சில நல்ல விஷயங்களும் இருக்கும். எந்த பாவமாக இருந்தாலும் அது ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நம்ம என்ன சொல்றோம், 2ஆம் இடம் 11ஆம் இடம். இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு ரூம்ல கூட பேசிட்டு இருந்தோம். 2ஆம் இடம் 11ஆம் இடம் அப்படிங்கிறது ஒன்று தனஸ்தானம், இன்னொன்று லாபஸ்தானம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு வந்துருக்கோம். இப்போ இன்னைக்கு நம்ம என்ன ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறோம்னா, 12ஆம் பாவம் தரும் யோகம், இதில் மறைஞ்சிருக்கிற ரகசியம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு லக்னத்தை போட்டுப்போம், சரியா? இது ஒரு லக்னம், விருச்சிக லக்னம் போட்டாச்சு. இப்போ இதுக்கு இது 11வது வீடு, இது 2வது வீடு, சரியா? இது 2வது வீடு. இப்போ இந்த 11க்கு இது தனஸ்தானம் 12. இப்போ இது 12 தானே. 11க்கு இது தனஸ்தானம், தனஸ்தானத்துக்கு இது லாபஸ்தானம், தனஸ்தானத்துக்கு இது லாபஸ்தானம், சரியா? இப்போ இறைஸ்தானம் அப்படின்னு நம்ம படிச்சோம். எதெல்லாம்? 5, 9, 12 இறைவனை குறிக்கும். அப்போ 12ஆம் இடத்தை நம்ம ஜென்ரலா நம்ம என்னன்னு படிக்கிறோம்? அயன சயன போகஸ்தானம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அயன சயன போகஸ்தானம். இப்ப இந்த 12ஆம் இடம் கெட்டு போனவங்களுக்கு சரியா தூக்கமே வராது, தெரியும் இல்லையா? 12ல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையும் நல்லா இருக்கும், நல்ல ஒரு அவங்க லைஃப் நல்லா இருக்கும். 12 அப்படிங்கிறது நம்ம விரயம்னு நம்ம இன்னொரு விதமாக நம்ம நம்பிட்டு இருக்கோம். 12ங்கிறது விரயம் நம்புறோம். இன்னைக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க வச்சிருக்கிற காசை செலவு பண்ணும்போது கிடைக்கிற ஒரு சுகம், அதோடைய அலாதி உங்களுக்கு தான் தெரியும். இப்போ நீங்க எப்படி காசை செலவு பண்ணுவீங்க? சுப விரயம்னு நம்ம ஒரு வார்த்தை படிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ நீங்க ஒரு கார் வாங்குறீங்க, ஆடி மாசம் ஆடி கார் வாங்க போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த காரோடைய ஃபர்ஸ்ட் நீங்க அந்த காரை வாங்கும்போது அதை திறந்து அதில் உட்கார்ற அந்த ஃபீல், அந்த பிளாஸ்டிக்கோட ஸ்மெல்லு, அந்த ஸ்டியரிங்கை பிடிக்கிற உங்களுக்கே இருக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் இருக்கு தெரியுமா? இது அந்த காரை நீங்க புக் பண்ணி நீங்க வாங்கி உங்க உழைப்புல நீங்க அந்த காசை செலவு பண்ணியிருக்கீங்க. இப்போ வெளிநாடு போறாரு அவரு ஜெகன் சார், ஜெர்மன் போறாரு. ஓகே, இப்போ ஃப்ளைட் டிக்கெட் என்ன சும்மாவா கொடுப்பான்? அப்போ காசு செலவு பண்ணாதான் நீங்க அந்த எக்கனாமிக் கிளாஸ்ல போறீங்களா, பிசினஸ் கிளாஸ்ல போறீங்களாங்கிறது தெரியும். அப்ப நீங்க அந்த சீட்டை புஷ்பேக் பண்ணி உட்கார்ந்து நீங்க போகிற அந்த டிராவல் சுகம் இருக்குல்ல, அதை கொடுக்கணும்னா இதெல்லாம் உங்களுக்கு அந்த 12ஆம் இடம் பலமா இருந்தா தான். அப்ப அந்த செலவுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த செலவும் சுகம். அப்ப அந்த செலவுக்கு நம்ம எப்படி நம்ம அந்த செலவை பண்ண போறோம்? இப்போ 12ஆம் இடத்துல நிறைய செலவுகள் வரும், தேவையில்லாத நிறைய செலவு வரும். ஆனா நம்ம இப்ப இதை எப்படி பாசிட்டிவா கொண்டு போகலாம்? நமக்கு இந்த 12ஆம் இடத்தை இயக்கி, சரியா, 12ஆம் இடத்தை இயக்கி பொருளாதாரத்திலையும் பேர் புகழையும் வாங்குவது எப்படி அப்படிங்கிறத இன்னைக்கு நான் பேச போறேன். இப்போ நம்ம உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு குபேரன் ஒளிந்திருக்கும் இடம்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு சில விஷயங்கள் சொல்லுவோம், கொஞ்சம் பேருக்கு தெரியும். பொதுவாக சந்திரனை குபேரன்னு நம்ம சொல்லுவோம். சந்திரன் காலபுருஷனுக்கு 4வது வீடு தான் அவருடைய வீடு. சந்திரன் உச்சமாகிறது எங்க? காலபுருஷனுக்கு 2வது வீடு. இப்ப 4ஆம் இடத்திற்கு என்னன்னு பேரு? போஜனஸ்தானம்னு பேரு. 4ஆம் இடத்திற்கு போஜனஸ்தானம்னு பேரு. அதனாலதான் கோயில்ல போய் சில விஷயங்களை சாப்பிடுங்கன்னு நாங்க சொல்றோம். கோயில்ல போய் ஏன் சாப்பிட சொல்றோம் அப்படின்னா, இந்த குபேர சம்பத்து கிடைக்கணும்னா கோயில்ல உணவு அருந்த வேண்டும், உணவு அருந்தணும், கோயில்ல போய் சாப்பிடணும். இப்போ இந்த லக்னத்துக்கு இப்ப இது 4வது வீடு, சரியா? இது 4வது வீடு. இப்போ இது 12 இல்லையா?
12க்கு இது எத்தனாவது வீடுன்னு பாருங்க, 5ஆ வந்துடும். சரியா? இப்ப அடுத்து பாக்கியஸ்தானம்னு சொல்றது 9ஆம் இடம் இல்லையா? இது 9க்கு இது எத்தனாவது வீடு? 5. 12ஆம் இடம் 4 போஜனஸ்தானமா வந்துடும். 9 பாக்கியஸ்தானத்துக்கு இது போஜனஸ்தானம். சரியா? இந்த போஜனஸ்தானத்துக்கு இது பாக்கியஸ்தானமா வந்துடும். அப்ப இப்படி மாறி மாறி வரும். அப்ப இந்த மாதிரியாக வரக்கூடிய இந்த இடத்த நம்ம அவ்வளவு சீக்கிரம் நம்ம விட்டுற முடியாது. சரியா? அவ்வளவு சீக்கிரம் நம்ம விட்டுற முடியாது. அப்ப இது வந்து அவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு இடம். இதை இன்னும் நீங்க இதை யோசிச்சு பாருங்க, பல விஷயங்கள் இதுல கிடைக்கும், பல விஷயங்கள் கிடைக்கும். இப்போ நம்ம இதை என்ன எப்படி இதை நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம ஐயாவுடைய மெத்தட்ல பண்ணலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, உங்க ஜாதகத்துல 12ஆம் இடம் எதுன்னு பாருங்க. அந்த இடம் உலகில் ஜோதிடம்னு ஒரு புக் இருக்கு, நம்ம புக்கு. ஐயா வந்து ஊரெல்லாம் பிரிச்சிருக்காங்க. அதுல 12ஆம் இடம் எந்த ஊரை குறிக்கும்னு பாருங்க. இப்ப இதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு சம்பவம் சொல்றேன். எனக்கு நான் ஒரு சமீபத்தில், நான் இது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பார்க்க எனக்கு நேர்ந்தது. அந்த ஜாதகத்தை நான் பார்க்கும்போது அவர் ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஒரு பெரிய புகழ் அந்தஸ்து, பெரிய லெவலில் பணம் பண்ணி வெளியே வந்திருக்காரு. ஒரு மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் பண்றாரு, நிறைய பிஸ்னஸ் பண்றாரு. அவருக்கு ஒரு யோகம் வந்திருக்கு. அவருக்கு ஒரு ஜாதகத்தில் எனக்கு புலப்படாத சில ரகசியமா இருந்ததுல இந்த 12ஆம் இடம். அப்போ அவர்கிட்ட நான் நிறைய கேட்டு 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 ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டேன். அதுதான் இன்னைக்கு நான் பேசுறேன். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் ஒரு சாதாரண பிசினஸ்ல இருந்து இப்போ பெரிய பிசினஸ் லெவலுக்கு வந்துட்டாரு. நிறைய 4 வீடு காருங்கிற அளவு இருக்காரு. அவர் ஜாதகத்துக்கு இந்த லக்னத்துக்கு 12ஆம் இடம் திருவண்ணாமலையா வருது. இதை நான் பார்த்தேன், நான் அவருக்கு சொல்லிட்டு சொல்லலை, எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அவர் இந்த தீபம் ஏற்றுவாங்க இல்லையா, இந்த தீபம் ஏற்றுறப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, அங்கே போய் அன்னதானம் பண்ணியிருக்காரு. இவருக்கு ஏதோ ஒரு நேரத்தில் அது கிளிக் ஆயிடுச்சுன்னு உடனே இவர் அடுத்த வருஷம் அன்னதானம் பண்றாரு, அதுக்கு அடுத்த வருஷம் அன்னதானம் பண்றாரு. அது மாதிரி தொடர்ச்சியாக அவர் 7 வருஷம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இப்போ அவர் என்ன வந்து சொல்றாருன்னா, அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய கல்யாண சத்திரத்தை எடுக்கிறாரு. அந்த 3 நாள் திருவண்ணாமலையில் 3 நாள் அந்த பரணி தீபம் ஏற்றுவாங்க, கார்த்திகை, அது அந்த 3 நாள் கூட்டம் ஹெவியாக வரும். 24 hours கல்யாண விருந்து சாப்பாடு போடுறாரு. வடை பாயாசம் 24 hours போய்கிட்டே இருக்கு, சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்காங்க. இங்கே மக்கள் போய்கிட்டே இருக்காங்க, வெளியே சாப்பிட்றாங்க போறாங்க. அந்த 3 நாளும் அன்னதானத்தை வாரி வழங்குறாரு, அன்னதானம் போட்டுக்கிட்டே இருக்காரு. இப்போ எனக்கு அந்த இடத்துல தான் எனக்கு இந்த விஷயம் வந்து புலப்பட்டுச்சு. அப்போ இந்த சாப்பாட்டுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு அப்படின்னு. அப்போ அந்த 12ஆம் இடம் நமக்கு எது நம்ம லக்னத்துக்கு வருதோ அதை சொல்ற கிரகம், அந்த பாவம்ல ஏதோ ஒரு கிரகம் உட்கார்ந்து இருக்குன்னா அதையும் சேர்த்து சாமியாக்கி அந்த ஊர்ல போய் அந்த கோயில்ல நீங்களும் அன்னதானம் சாப்பிட்டுட்டு அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு அன்னதானமும் போடும்போது அந்த அளவுக்கு பேரு புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே கிடைக்குது. அப்ப இதை பார்த்தீங்கன்னா மறைமுகமா 5, 9, 12 வரும். எப்படி நீங்க பாவத்துக்கு பாவம் பார்த்தாலும் சரி. அதனாலதான் சொல்றேன், இது லக்னத்துக்கு 2ஆம் இடம்னு சொல்றது. 12ஆம் இடம் இதற்கு லாபஸ்தானம், லாபத்துக்கு இது 2ஆம் இடம். அப்போ இந்த பாவத்தை நீங்க இயக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு புகழும் கிடைக்கும், வருமானமும் வரும். அப்ப அதுக்கு முக்கியமான விஷயம் என்ன நம்ம சொல்றோம்னா அன்னதானம். அதே மாதிரி அந்த கோயில்ல நம்மளும் போய் சாப்பிடணும், கோயில்ல போய் உட்கார்ந்து அந்த உணவும் சாப்பிட்டுட்டு வரணும். இது உங்களுக்கு நிறைய ஒரு பாசிட்டிவாக கொடுக்கும். இப்போ நம்ம பேச போற தலைப்பும் பார்த்தீங்கன்னா குபேரனை பத்தின விஷயம் தான். அப்ப இந்த குபேரன்கிறதே வந்து நீங்க வந்து காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் போஜனஸ்தானம் தான். சரியா? நம்ம அதனாலதான் எப்பயுமே 2-11க்கு நான் என்னோட வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், 2-11க்கு அதிகமாக சொல்லுவேன் நான். காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிற இடம் வந்து சுக்கிரனுடைய வீடா இருக்கும். அதே மாதிரி அந்த வீட்டுக்கு 11ல சுக்கிரன் போய் உச்சமாகும், அந்த வீட்டுக்கு 11ல சுக்கிரன் உச்சமாகும். அப்படி இப்படியெல்லாம் நீங்க எங்க பார்த்தாலும் இந்த 2-11 வந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த 2-11 அப்படிங்கிற விஷயத்த நம்ம சரியாக பிடிச்சோம்னா கையில கண்டிப்பா காசு வரும். ஏன்னா இது கூட சொல்லிட்டேன், கொஞ்சம் சொல்றதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. ஒரு நேத்தியோ முந்தானத்தியோ ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு பிரபலமான ஒரு ப்ரொடியூசர் ஒரு ஹோம்ல உட்காந்துருக்காராம், காசு பணம் இல்லாம. ஆமா, இப்ப பார்த்தேன் நான், எவ்வளவு அது சங்கடமான விஷயம். அப்போ நம்ம வாழ்க்கையில பணம் நமக்கு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அப்ப இந்த பணம் நமக்கு தேவை, பொருளா நமக்கு வந்து அதுல நம்ம புண்ணியத்தின் தேடுறோங்கிறதுக்கு தான் இந்த 5, 9 எல்லாம் சேர்க்கிறேன். ஒரு 100 பேர் சாப்பிட்டுட்டாங்கன்னா உங்களுக்கு போதும்னு சொல்றது ஒண்ணுமே ஒண்ணு சாப்பாடு தாங்க. அவன் சாப்பிடும் போது அவன் போதும்மா, நீங்க இன்னும் கொஞ்சம், இப்ப நம்ம இன்னைக்கு நம்ம பரிமாறணும், இன்னொரு டப்பா கொடுத்தவொடனே வேண்டாம்னு சொல்றீங்க இல்லையா, அவன் வயிறு ஃபுல். இன்னைக்கு சாப்பாடு எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. அப்ப இந்த விஷயம் ஒரு எனர்ஜி.
அந்த கோயிலில் போய் அந்த விஷயத்தை செய்யும்போது டாப்புக்கு வந்துடுவீங்க. சரியா? ரைட், இன்னைக்கு பாடத்தை பார்ப்போம்.